நான் இப்ப சொல்ல போற விஷயம் கான்ட்ரோவர்ஷியலா இருக்கலாம். நாலேஜ் இஸ் நாட் பவர். நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய ப்ராபப் கேட்டிருப்போம். அதுல வந்து நிறைய கேட்ட ப்ராபப் வந்து நாலேஜ் இஸ் பவர். பட் ஆனா உண்மையாலுமே பாத்தீங்கன்னா நாலேஜ் இஸ் நாட் பவர். தி எண்ட் ஆஃப் நாலேஜ் இஸ் பவர். டெக்னாலஜி இல்லாத அந்த காலத்துல 4 விஷயம் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கிறது வந்து பவர்னு சொன்னாங்க. பட் ஆனா இந்த காலத்துல எல்லாரோட ஃபிங்கர் டிப்ஸ்லயுமே வந்து நாலேஜ் வந்து ஆக்சஸ் ஆயிருக்கு. இந்த செகண்ட் வந்து நீங்க என்ன கத்துக்கணும்னு நினைச்சாலும் உங்களால வந்து கத்துக்க முடியும். அந்த காலத்துல வந்து படிச்சவங்களுக்கு 4 விஷயம் தெரிஞ்சிருக்கவங்களுக்கு வந்து ஒரு பவர் இருந்துச்சு. பட் ஆனா இப்போ வந்து எல்லாருமே வந்து படிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே எல்லா விஷயமே தெரியுது. நீங்க ஒரு புக் கம்ப்ளீட்டா படிச்சுட்டு அதுல இருக்க எல்லா விஷயமே கத்துக்கிட்டு அதை வந்து அப்ளை பண்ணாத இருந்தா இட்ஸ் யூஸ்லெஸ். சோ அதனால நாலேஜ் only has the potential to be powerful. ஒரு ட்ரெஷருக்கான சாவி உங்க கையில வச்சுட்டு அதை கடைசி வரையும் ஓபன் பண்ணாத இருக்கிறது எப்படியோ அதே மாதிரி தான் நீங்க நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணாத இருக்கிறதும். சோ இன்ஃபர்மேஷன் வித்வுட் அப்ளிகேஷன் இஸ் யூஸ்லெஸ். உங்களுக்கு என்ன தெரியுமோ, நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை அப்ளை பண்ணி அதுல இருந்து ஒரு ரிசல்ட் கொண்டு வரதுதான் வந்து உண்மையான பவர். ஆக்ஷன் இஸ் த ட்ரூ பவர். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.